முத்து மீனா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோகிணி, வித்யா இவங்க 2 பேத்துல ஒருத்தர் தான் தாத்தா கடையில் இந்த மொபைலை போட்டிருக்கணும். அது யார் அப்படிங்கிறத சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கணும். ரோகிணியோட ஃபோட்டோ என்கிட்ட இருக்குது, வித்யாவோட ஃபோட்டோ என்கிட்ட இல்லை. நீ போயிட்டு வித்யாவை எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து கொண்டு வா அப்படின்ட்டு மீனா கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. மீனா வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா கிட்ட கேஷுவலாக பேசிக்கிட்டே, நீங்கள் சிரிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்து அதை காட்டிட்டு பத்திரமா அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 2 ஃபோட்டோவையும் முத்து அந்த தாத்தாவோட சொந்தக்காரவங்களுக்கு அனுப்புகிறாங்க. தாத்தா கிட்ட இதை காட்டி, இந்த 2 பேர்த்தில் யார் மொபைல் ஃபோனை கடையில் கொண்டு வந்து போட்டது அப்படிங்கிறத கேட்டு சொல்லுங்கள் அப்படின்ட்டு முத்து கேட்குறாரு. நான் கொஞ்சம் வெளியே இருக்கிறேன், நான் திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு 2 நாள் ஆகும், நான் வீட்டுக்கு போய் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அந்த சொந்தக்காரர் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ரோகிணி மட்டும் வீட்டில் தனியாக இருக்காங்க. வீட்டில் யாருமே இல்லை. சுற்றி முற்றியும் பார்த்துக்கிட்டு பயந்து போய் நிற்கிறாங்க. வீட்டில் இருட்டில் தூரத்தில் ஒரு பொண்ணு உருவம் தெரியுது. அந்த உருவம் மீனா மாதிரியே இருக்குது. அந்த உருவம் வேகமாக வந்து ரோகிணியை பிடிச்சி கையை பிடிச்சி முறுக்கி அடிக்குது. என்னை அடிக்காத, விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கத்துறாங்க. கத்திக்கிட்டு பெட்லேருந்து எழுந்திரிச்சு உட்காடுறாங்க. பக்கத்தில் மனோஜ் படுத்திருக்காரு. அவரையும் வேகமாக உதச்சி கீழே தள்ளுறாங்க. மனோஜ் பயந்தபடியே எல்லாத்தையுமே ஃபோட்டோ வீடியோ எடுத்து வைக்கிறாரு. அடுத்த சீனில் அந்த தாத்தா முத்துக்கு ஃபோன் பண்ணி வித்யா தான் இந்த மொபைலை கொண்டு வந்து என் கடையில் போட்டது அப்படிங்கிற உண்மையை சொல்கிறாரு. முத்து அந்த மொபைல் எடுத்துக்கிட்டு வித்யா போய் சந்தித்து ரோஹிணி பற்றின உண்மைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு.